இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்க உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாள் முழுவதும் ஆண்டவர் பிரசன்னம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேளுங்கள். தேவ பிரசன்னத்தை நீங்கள் எப்பொழுதும் சுமந்து செல்லும் போது அவருக்கு ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். அவருக்கு மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்க போறீங்க. இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், எங்கள் கூடவே இருந்து எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு அப்படின்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33 அதிகாரம் இறை திருவசனம் 14 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரேஸ் லார்ட். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் எதையோ தொலைச்சிட்டோம்ல, ஆனால் என்ன தொலைச்சோன்னு தெரியல. முதலாவது தொலைச்ச ஒரு விஷயம் தெரியுமா? நிம்மதி. என் வாழ்க்கையில் நிம்மதின்றதே கிடையாது பிரதர். அது எங்கே தான் போச்சுன்னு தெரியல. நிம்மதியை தேடிட்டு இருக்கேன், எப்போ தான் கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிற விஷயம் இதுதாங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. வாழ்க்கையில் எதையோ பறி கொடுத்தா மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் இருப்போம். ஆனால் என்னத்தை தான் பறி கொடுத்தோன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்போம்ல. ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் முன்னர் உங்களோடு இருக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஜெபியுங்கள். நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், இல்லை படிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையாக இருக்கட்டும், நான் போகும்போதும் சரி, நான் செய்யக்கூடிய தொழிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, எனக்கு நீங்கள் தேவை. எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைய கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு நான் ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஒருபோதும் கைவிட்றாதீங்க ஆண்டவரே, நான் உங்களை நம்பி தான் பாருக்கேன், என் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மனம் விட்டு பேசுகிற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகின்றார். நிச்சயமாக ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு சில விஷயத்தை நம்ம ஒதுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்க போகுது. முதலாவது நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம செல்ஃபோனில் டேட்டா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் போச்சுரா, சீக்கிரமாக ரீசார்ஜ் பண்ணணும். அவள் தான், எனக்கு ஃபோன் இல்லை அப்படின்னா அவள் தான் எனக்கு ஜுரம் வந்துடும், அவ்வளோதான், ஐயோ எனக்கு ஃபோன் தான் உசுறு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபோன் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. எனக்கு ஃபோனு தான். ஃபோன்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறவங்க நிறைய பேர் கையிலே வச்சுட்டு தூங்குவாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபோனு கூடவே குடும்பம் நடத்துவாங்க. நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் இதுதான், பிரதர் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரா? இல்லவே இல்லை, எப்போ பாரு ஃபோனும் கையுமா இருக்கார். அப்படி என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியலല്ലോ. இன்றைய நாளில் முதலாவது நேரத்தை இந்த மாதிரி கைபேசியிலையோ சம்திங் ஏதோ ஒரு உயிரே இல்லாத பொருள் மேலே நம்ம நிறைய ஆசையை நிறைய பாசத்தை வச்சுட்டு இருக்கோமா என்னன்னு தெரியலല്ലോ. உயிர் உள்ள ஜீவன்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்லேயே எடுத்துக்கோங்களேன், ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்து என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு இருப்பாங்க, பசங்கிட்ட கொடுத்தா விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. இன்னும் பல மாற்றங்கள் வந்துருச்சுன்னா அவள் தான் போல இருக்குது. ஆண்டவரே நீங்கள் இந்தாம்மா பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நல்ல விஷயம் நமக்கு புகுத்த போகின்றார். ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் விளையாடி இருப்போம், ஆமாவா இல்லையா? 90 கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் தான் நம்ம போகிற விளையாடி இருப்போம், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெளியில் பசங்களை பார்க்குறது குறைவாக தான் இருக்குது. எங்கடா அப்படின்னு தேடும் போது பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே படிக்கட்லேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா பப்ஜி இல்லைனா ஃப்ரீ ஃபயர் கேம் ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி மொபைலுக்குள்ளேயே முழுகிட்டு இருக்காங்களோ. இப்போ லீவ் வர விட்டாச்சு. ஸோ அதனால் பசங்களை நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய இருக்குங்க. உஷாராக பார்த்துக்கோங்க. ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை பெண் பிள்ளையாக இருக்கட்டும், கவனம் கண்டிப்பாக தேவை. எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா எதுவுமே
நம்ம கையில் இல்லைங்க. ஸோ இன்றைய நாள் ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருங்க, நல்ல ஒரு ஆலோசகராக இருங்க, நல்ல ஒரு தகப்பனாக இருந்து எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய பொழுதை நாங்கள் ஆரம்பிக்கின்ற வேளையில் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருப்பதாக ராஜா. எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சரியான முடிவுகளை எடுப்பதற்கான ஞானத்தை எங்களுக்கு தரும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தது போல மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக விளங்குவதற்கு உதவி செய்வீராக. நீர் எங்கள் மேல் மாறாத அன்பு காட்டி எங்களை தாங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இன்றைய பொழுது முழுக்க எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. யாத்திராகமம் 33:14 சொன்னது போல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க போவதற்கான நன்றி ஆண்டவரே. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும், நான் நேசிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமேலே ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமும் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு எதிர்காலத்தை நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நான் ஓடிட்டு இருக்காண்டவரே. எங்களுக்கான ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருப்பதற்காக நினச்சாண்டவர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. எங்கள் கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எடுத்து போடுங்கப்பா. நல்ல விஷயத்தை எங்கள் மனசில் ஏற்றுங்க வென்று ஜெபிக்கிறாண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா நம்ம ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலியுமே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.